So today we will see what is UX design. So it's an introductory session on user experience or user experience design. Okay. Okay. So the agenda for today's session is what is UX, history of UX, importance of UX in design, key principles of UX, and the UX process overview. ஸோ யூஎக்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ யூஎக்ஸ் அப்படிங்கிறது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்டா? இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே இந்த பார்த்த மாதிரி இன்ட்ரடக்ஷன் டு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்ன, அதனுடைய இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்றைக்கி வேர்ல்டில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கெரியராக டெவலப் ஆகிட்டே இருக்குது. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது முதல்ல இருந்தே இருந்தாலும் இன்னைக்கு பொதுவாக ஐடியை பொறுத்த வரைக்கும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஒரு கெரியராக நல்ல ஒரு லுக்கரேட்டிவ் கேரியராக இன்னைக்கு வந்து வளர்ந்துக்கிட்டே வருது. இப்போ நான் அப்படியே இருங்களேன், நான் வந்து ஸ்லைட் ஷோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த நோக்கரி போகிறேன். ஓகேவா? Naukri.com தெரியுதா? தெரியுது. ஓகே. ஸோ Naukri.comல போயிட்டு சர்ச் பண்ணுறேன் யூஎக்ஸ் டிசைனர் ரோல். ஓகே. ஸோ அதில் பார்த்தோன்னா you have 164 UX designer role. So I think it is customizing for me. So let me log out from my system. Okay, my login. ஸோ இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஓகே, இங்கே போயிட்டு யூஎக்ஸ் டிசைனர் அப்படின்னு போடுறேன். சரி, எவ்வளோ ஜாப் ரோல்ஸ் வருது பாருங்க, புரியுதா? ஸோ யூஎக்ஸ் டிசைனர்னு நான் நோக்கரியில் போய் தேடும்போது there are about 1,14,309 UX designer jobs. ஸோ யூஎக்ஸ் டிசைனருக்கு வந்து there are lot of opportunities, நிறைய வேகன்சிஸ் இருக்குது. இதில் வந்து ஃப்ரெஷருக்கே கூட இருக்கும். 0 years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சா கூட there will be people who are asking for 0 to 4 years, 0 to 2 years, ரைட்டா? ஸோ யூஎக்ஸ் மட்டும் நம்ம படித்தாலே அப்போ வந்து யூஎக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெஷரே வந்து பாருங்கள் 5,000 ஜாப்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ யூஎக்ஸ் மட்டுமே வந்து இட்ஸ் அ வெரி குட் கெரியர். அப்போ வாட் இஸ் யூஎக்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது டெஃபினெட்லி ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இஃப் யூ வாண்ட் டு பர்சியூ கெரியர் இன் யூஎக்ஸ் யூ கேன் டூ தட், ரைட்? ரைட். ஸோ வாட் இஸ் த அஜெண்டா டுடே? யூஎக்ஸ்னா என்ன, ஹிஸ்ட்ரி ஆஃப் யூஎக்ஸ் என்ன, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யூஎக்ஸ் இன் டிசைனில் யூஎக்ஸ் உடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அடுத்தது கீ பிரின்சிபிள்ஸ் என்ன, யூஎக்ஸ் ப்ராசஸ் ஓவர்வியூ, அதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ யூஎக்ஸ்னா என்ன அப்படின்னா, user experience refers to how a person feels when interacting with a system such as a website, app or a product. இப்போ வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பொதுவாக இன்னைக்கு நமக்கு வந்து ஐடியோட ரிலேட் பண்ணி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கப்பட்டாலும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது எனி ப்ராடக்ட், ஒரு அப்ளிகேஷனாக இருக்கலாம், ஒரு வெப்சைட்டாக இருக்கலாம், அது மட்டும் இல்லை, அது எந்த ப்ராடக்டாக வேணா இருக்கலாம். ஓகேவா? நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப்பாக இருக்கலாம், அல்லது நம்ம பைக்காக இருக்கலாம், காராக இருக்கலாம், அது டேபிள், சேரு, பென்னு, ரைட்டா? எனி ப்ராடக்ட் ஹேஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அசோசியேட்டட் வித் இட். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்ன? ஆக்சுவலாக அதோட மீனிங் என்ன? யூசருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ப்ராடக்டை யார் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த யூசருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தட் ப்ராடக்ட். இப்போ சொல்லுவாங்க, இந்த பென்னு சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இந்த பென்னு நல்லா எழுதுது, நல்லா பிடிக்க வந்து வசதியாக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது, எலிகண்ட்டாக இருக்குது, பார்க்க இங்கு வந்து நல்லா ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்குது, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. என்னங்க உங்கள் பெண்ணில், இந்த பெண்ணில் உங்களுக்கு என்னங்க பிடிச்சிருக்குன்னு கேட்டால் இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ இதுதான் என்னது? யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், குட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்டா? சில பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க இந்த பெண் எனக்கு பிடிக்கல, என்னங்க என்ன கரகரன்னு எழுதுதுங்க, நல்லா இல்லை, அல்லது பெண்ணை பார்க்க அழகா இல்லை, ஸ்ட்ராங்காக இல்லைங்க, கீழே போட்டால் டக்குன்னு உடஞ்சிருது. அப்போ அது என்னது?
பேட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ம் ஸோ எந்த ப்ராடக்ட்டுக்குமே நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஆ ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கு யூசர் வரும்போது அந்த வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு யூ ஷுட் பி வெரி ஹாப்பி அபவுட் இட். சூப்பராக இருக்குப்பா அந்த சைட்டு, நல்ல கரெக்டான இன்ஃபர்மேஷன் நல்லா போட்டிருக்காங்களே, எல்லாமே டக்கு டக்குன்னு பண்ண முடியுது, டீட்டெயில்ஸ்லாம் அந்தந்த இடத்துல கரெக்டாக கொடுத்துருக்காங்க, நல்லா புரியுது, ஈஸியாக ஒர்க் பண்ண முடியுது, ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது, எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வெப்சைட் பிடிச்சி போயிடும். ம் அது மாதிரி ஒரு வண்டி கார் ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா கார் நல்லா இருக்குது, நல்ல ஸ்டடியாக இருக்குது, நல்ல மைலேஜ் கொடுக்குது, நல்ல ஸ்மூத்தாக இருக்குது, ரைட்? ஸோ நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்ல குவாலிட்டியான பார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, மைலேஜ் கொடுக்குது, இன்ஜின் நல்லா இருக்குது, இதெல்லாமே வந்து என்னது காரை பொறுத்த வரைக்கும் உள்ள யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஆ அப்போ எந்த ப்ராடக்ட்டுக்குமே யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், as long as there is a user to any product, there is what? There is a user experience. There is a user experience. So when there is a product, when the product is being used, அந்த ப்ராடக்ட்டை யாராவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யூசருடைய அனுபவம், அந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் உள்ள யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன செய்யணும், ப்ராடாக இதை திங்க் பண்ணணும். ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது, எல்லா ப்ராடக்ட்டுக்குமே இருக்குது. ப்ராடக்ட் டிசைனர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த விஷயத்தை கண்டிப்பாக மனசில் வச்சுக்குவாங்க, வச்சு தான் ஒரு ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணுவாங்க, ரைட்டா? ஸோ இதில் வந்து கீ கான்செப்ட்ஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா யூசபிலிட்டி. யூசபிலிட்டின்னா என்ன? இப்போ ஒரு பொருள் இருக்கு, அதை யூஸ் பண்ண முடியணும். அந்த பொருள் எதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டதோ அந்த அந்த பர்பஸை அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு கிளாஸ், ஒரு கப் இருக்கு, அந்த கப்பில் வந்து we want to put some coffee or tea னா அதை வந்து it should satisfy. கீழே வாட்டர் இருக்கு, லீக் ஆகுதுன்னா the purpose is not solved, it is not usable. ஓகே, அது வந்து கப்பில் வந்து சரியா பிடிக்க முடியல, சரியா கைப்பிடி சரியா இல்லை அப்படின்னா இட் இஸ் நாட் யூசபிள். ஓகே, ஸோ யூசபிலிட்டி இருக்கணும். யூசபிலிட்டி இருந்தால் தான் அது வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், குட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் அதே மாதிரி அக்சசிபிலிட்டி இருக்கணும். நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குது, ஆனால் ரொம்ப தூரத்தில் இருக்குது அந்த ஹோட்டலில் வந்து நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், ஆனால் ரொம்ப தூரத்தில் இருக்குது, யாராவது போவாங்களா? போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டராக்ஷன் டிசைன் அப்படிங்கிறது எல்லா ப்ராடக்ட்லேயும் அப்ளிகபிளாக இருந்தாலும், நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்பை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லும்போது, வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லும்போது இன்டராக்ஷன் வந்து ஈஸியாக இருக்கணும். அந்த இன்டராக்ஷன் பேஸ்ட் ஆன் தட் அந்த இன்டராக்ஷன் டிசைன் வந்து நல்லபடியாக இருக்கணும். அதே மாதிரி ஹியூமன் சென்டர்டாக இருக்கணும். ஹியூமன் சென்டர்ட் அப்படின்னா அந்த எனி ப்ராடக்ட் இஸ் கோயிங் டு பி யூஸ்டு பை எ ஹியூமன், ரைட்? ஸோ அவங்களுக்கு அது எப்படி இருக்கும், அவங்கள தான் மெயினாக ஸோ வந்து வைக்கணும். அவங்களுக்கு வந்து இது புரியுமா புரியாதா, அவங்களால முடியுமா முடியாதா, ஒரு பட்டன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இது தெரியுமா தெரியாதா, டக்குன்னு கிளிக் பண்ண முடியுமா முடியாதா. ஸோ இதெல்லாமே ஹியூமன் சென்டர். இப்போ முக்கியமாக யூஎக்ஸ் டிசைன், அதில் வந்து முக்கியமாக சொல்ல போனால் நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா யூசபிலிட்டி, யூஸ்ஃபுல்னஸ், என்ஜாயபிலிட்டி, 3 விஷயத்த சொல்லலாம். 3 திங்ஸ். யூசபிலிட்டினா எப்படி உங்களால் அதை யூஸ் பண்ண முடியணும், யூஸ்ஃபுல்னஸ் அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் என்ஜாயபிளாகவும் இருக்கணும். அந்த 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 ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணும்போது அப்பா நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி, இந்த பேனா எழுதுன நல்லா இருந்துச்சு, இந்த கப்பை வந்து ஈஸியாக பிடிக்க முடிஞ்சுது, நல்லா எனக்கு குடிக்க முடிஞ்சுது, சூடு தெரியல, காஃபி கைக்கு சூடு தெரியல, நான் குடித்தேன், நல்லா இருந்தது. ஸோ என்ஜாய் பண்ணி அதை யூஸ் பண்ணணும். புரியுதா? ஸோ இந்த 3ம் இருக்கணும் ஒரு ப்ராடக்டாக இருந்தால். அப்போ நம்ம பண்ணுற ஆப்பாக இருந்தாலும் சரி, வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, இந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். புரியுதா? ஸோ இதுதான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ உனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சா, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன, அதோடைய கீ கான்செப்ட்ஸ் என்ன, ரைட்? புரிஞ்சுதா? ஸோ இது வந்து இப்போ இந்த இதை வந்து யார் கேட்டாலும் ஈஸியாக புரியும், ரைட்? சரி, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னா எது இல்லை அப்படின்னா, நிறைய இடங்கள்ல என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னா யூஐ டிசைன் தான். ஓ நீங்க ஸ்கிரீன் டிசைன் பண்றதா, ஓ நீங்க வந்து பட்டன்லாம் எங்கெங்க போடணும், டெக்ஸ்ட் எங்க போடணும், என்ன கலரு, என்ன தீமு,
அதை செலக்ட் பண்ற அதை வந்து டிசைன் பண்ற ஆளா அப்படின்னு கேக்குறாங்க. அது வந்து என்னது, அது வந்து யூஐ, யூசர் இன்டர்ஃபேஸ். அது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வேற, யூசர் இன்டர்ஃபேஸ் வேற. ஓகே, புரிஞ்சுதா இது? அடுத்தது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் அபவுட் டெக்னாலஜி. இப்போ யூஎக்ஸ்னா உடனே என்ன சொல்லுவாங்க, ஃபிக்மாவா, அடோப் எக்ஸ்டியா அப்படிம்பாங்க. ஸோ நீங்கள் ஃபிக்மா யூஸ் பண்ணுறீங்களா, அடோப் எக்ஸ்டி, யூஎக்ஸ் தாங்க, ஃபிக்மாவா அடோப் எக்ஸ்டியா, ஓகே, அது ஒரு டூல் தான், அது ஒரு டெக்னாலஜி கண்டிப்பாக தேவை. ஆனால் அது யூஎக்ஸ் கிடையாது. ஓகேவா? யூஎக்ஸுங்கிறது அந்த டிசைன் ஆஸ்பெக்ட்ஸில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்கிறது தான். அதை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய, அந்த யூஎக்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணப்படக்கூடிய டூல் தான் என்னது, அடோபோ, ஃபிக்மாவோ, இதெல்லாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி யூஎக்ஸுங்கிறது ஒரு ஒன் டைம் டாஸ்க் கிடையாது, இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஒரு வாட்டி நான் டிசைன் பண்ணிட்டேன், முடிஞ்சு போச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு பேனா நல்லா இருக்குப்பா, அதோட டிசைன் முடிஞ்சு போச்சா? அதுக்கு இல்லை, என்ன அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இந்த பேனா நல்லா இருக்கு, நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா எல்லாமே நல்லா பக்காவாக இருக்கு, ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து வேணும் அப்படின்வாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஈஸியாக பெண்ட் ஆகுது, ரைட்? நல்லா எழுதுது, ஆனால் இங்குக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது, இங்கு காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படின்வாங்க. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, இங்கு வந்து நிறைய ஃப்ளோ ஆகுது, எழுது நல்லா தெரியுது, நல்லா, ஆனால் இங்கு சீக்கிரம் காலி ஆயிடுது. ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் பாயிண்ட் இருக்கும், அதில் இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட் இருக்கும். அப்போ இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ், இட்ஸ் நாட் அ ஒன் டைம் டாஸ்க். ஸோ யூஎக்ஸ் இஸ் நாட் அபவுட் விஷுவல்ஸ், சும்மா படம், கலரு, அது இது, அது கிடையாது. தட் இஸ் யூஐ. அதே மாதிரி டெக்னாலஜியும் கிடையாது, இட்ஸ் நாட் அ ஒன் டைம் டாஸ்க். புரிஞ்சுதா? ஓகே. ஸோ அடுத்தது ஹிஸ்ட்ரி ஆஃப் யூஎக்ஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி யூஎக்ஸ் வந்து எந்த ப்ராடக்ட்டுக்கும் இருக்கு அப்படிங்கிறதுனால எப்போ இது ஸ்டார்ட் ஆயிருக்கும்? முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிருக்கும். கரெக்ட். அது யூஸ் வருது. கரெக்ட். ஸோ எப்போல்லாம் மனுஷனுடைய இன்னோவேஷன்ஸ் இருந்ததோ, ஃபார் எக்ஸாம்பிள் த இன்வென்ஷன் ஆஃப் வீல் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன் சொல்லுவாங்க சயின்ஸில். ஸோ இன்வென்ஷன் ஆஃப் வீல்ஸ், ஹேமர்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கல்லை வச்சு அடிச்சிருந்துருப்பான், அதுவும் கைண்ட் ஆஃப் அ ஹேமர் தான். அதுக்கப்புறம் கைப்பிடி வச்சிருப்பான். ஓகே, அதுக்கப்புறம் அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கியிருப்பான். அப்புறம் கைப்பிடியை இன்னும் கொஞ்சம் நல்லா பிடிக்கிற மாதிரி ஆக்கியிருப்பான். இது மாதிரி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் காட் டெவலப்ட் அண்ட் தென் இப்போ இன்னைக்கு கரண்ட் ஸ்டேட் ஹேமர் பார்த்தா இன்னும் அதில் டெவலப்மெண்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு, ரைட்? ஸோ இது மாதிரி அப்பவே ஆரம்பிச்சிருச்சு யூஎக்ஸ் டிசைன்ங்கிறது. இட் ஸ்டார்டட் லாங் பேக், ரைட்? அண்ட் ஆல்சோ இட் ஃபோக்கஸ்ட் ஆன் எர்கானமிக்ஸ், எஃபிஷியன்சி. அப்புறம் வந்து 20th செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஃபேக்டர்ஸ் இன்ஜினியரிங்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஸோ இட் வாஸ் இன்ட்ரடியூஸ் பை ஹென்ரி. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற அந்த வேர்டை காயின் பண்ணவர் டொனால்ட் நார்மன் அப்படிங்கிறவர். ஸோ டான் நார்மன் ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ அவரோட புக்கு வந்து சைக்காலஜி ஆஃப் டிசைன் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு. ஓகே, ஸோ சைக்காலஜி ஆஃப் டிசைன் அது வந்து ரொம்ப ஃபேமஸான புக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு. ஓகே, ஸோ டான் நார்மன் அவர் வந்து இப்போவும் கோர்சஸ்லாம் நடத்துகிறாரு. interaction-design.com அந்த சைட்டில் போய் பார்த்தோன்னா அவருடைய கோர்சஸ்லாம் இருக்கும். அங்கே வந்து இன்ட்ராக்ஷன் டிசைன் ஆல்சோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸை டீட்டெயில்டாக சொல்லித்தராங்க. ஓகே, சரி. ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன்றதை பண்ண போகிறோம். எதுக்கு? வெப்சைட்டு, வெப் டெவலப்மெண்ட்டு. நம்ம வந்து அதுக்கு தான் கன்ஃபைன் பண்ண போகிறோம். பட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது அதுக்கு மட்டும் கன்ஃபைன் ஆனது கிடையாது. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த பேசிக் நாலேஜ் நிறைய பேருக்கு இப்போ கூட நிறைய பேர் படிக்கிறாங்க. யூஎக்ஸா, ஓ ஐடியா, யூஎக்ஸ்னா ஒன்லி ஐடி தான் அப்படின்னு. அது கிடையாது. ஆனால் யூஎக்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். ஓகே, ஸோ ஜென்ரலாக பார்க்குறவங்களுக்கு யூஎக்ஸ்னா ஐடி அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். அப்படி இல்லை, யூஎக்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களை கேட்டால் அவங்க கிளியராக சொல்லுவாங்க, இல்லைப்பா இது எல்லாத்துக்கும் உள்ளது தான் அப்படின்னு சொல்லி, ரைட்? ஸோ ஏன் யூஎக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட்? இதில் வந்து கரெக்ட், அட்ராக்ட் பண்ணும். அப்போ தான் மக்கள் வாங்குவாங்க. அவங்களுக்கு பேசிக்காக என்ன, அவங்களுடைய பர்பஸ் சால்வ் ஆகும்.
சி உங்களுக்கு பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகுது அதெல்லாம் ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பர்பஸ் சால்வ் ஆகணும்ல. ம் ஓகே, ஸோ ஒரு டேபிள் போட்டால் அந்த டேபிள் வந்து நான் எனக்கு எழுதுறதுக்கு யூஸ் ஆகணும். அது கரடு முரடாக இருந்தால் எனக்கு வந்து சரியாக திங்ஸை வைக்க முடியாது, ரைட்? சாஞ்சி இருந்தாலும் வைக்க முடியாது, ஸ்ட்ராங்காக இல்லைன்னாலும் முடியாது. அப்போ என்னது பர்பஸ் சால்வ் ஆகல. அப்போ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ரைட்? ஸோ யூசர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து அது இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அவங்க பர்பஸ் சால்வ் ஆனால் தான் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், இல்லைன்னா எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்? கிடைக்காது, ரைட்? அப்போ அதே மாதிரி கன்வர்ஷன் ரேட்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணும். கன்வர்ஷன் ரேட்ஸ்னால் என்னென்னா, கிளைண்ட் ஒருத்தர் வந்து என்கொயரி வந்து கிளைண்ட்டாக கன்வெர்ட் ஆகி கஸ்டமராக கன்வெர்ட் ஆகிற அந்த ரேட்ஸ், அப்படி ஆகும்போது என்ன ஆகும், இன்னும் காஸ்ட்லாம் ரெடியூஸ் ஆகும். இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்கு அப்படின்னா அதுக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லை, மக்களே வேர்ட் ஆஃப் மவுத்தில் போயிடும் அது, ரைட்? அப்போ என்ன ஆகும், காஸ்ட் வந்து நிறைய கம்மியாகும். ஸோ ஈஸியாக அந்த ப்ராடக்ட் வந்து சேல் ஆகும், ரைட்? ஸோ அதே மாதிரி பிராண்ட் லாயல்ட்டி அண்ட் ரிட்டென்ஷன். ஓ அந்த கம்பெனியா, சூப்பர் கம்பெனி பாது, அவங்க புதுசாக ஒரு ப்ராடக்டை போட்டால் கூட என்ன செய்வாங்க, மக்கள் கண்ணை மூடிட்டு போய் வாங்குவாங்க. ஓ அந்த கம்பெனிலேருந்து வந்ததுப்பா, நல்லா இருக்கும்ப்பா அந்த ப்ராடக்ட்டு, அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும்ப்பா, இதுவும் நல்லா தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. ஸோ பிராண்ட் லாயல்ட்டி, ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும்போது பிராண்ட் லாயல்ட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ஹான்ஸ் ஆகிடும். கரெக்டாக இல்லையா? இப்போ நீ சொன்ன மாதிரி மக்களும் அப்போ தான் என்ன செய்வாங்க, அட்ராக்ட் ஆவாங்க, அதை யூஸ் பண்ணுவாங்க, நிறைய வாங்குவாங்க, ரைட்? இதெல்லாமே வந்து என்னது, பிஸ்னஸ் பெனிஃபிட்ஸ். ஸோ யூசர் பெனிஃபிட்ஸ் என்ன? ஸோ மேக்ஸ் த சிஸ்டம்ஸ் இன்ட்யூட்டிவ். இன்ட்யூட்டிவ்னா ஈஸியாக ஒரு பொருளை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முடியணும், அதுதான் இன்ட்யூட்டிவ்னஸ். அண்ட் என்ஜாயபிளாக இருக்கணும் அந்த பொருள் வந்து, வாட் எவர் ப்ராடக்ட் இட் மைட் பி, இட் ஷுட் பி என்ஜாயபிள், ரைட்டா? இப்போ மொபைல் ஃபோன் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே மொபைல் ஃபோன் வரல, ரைட்? இப்போ மொபைல் ஃபோன் வந்த பிறகு, மொபைல் ஃபோன்னா நான் சொல்கிறது ஸ்மார்ட் ஃபோன், ஓகே? நார்மல் ஃபோன் இந்த பட்டன் ஃபோன் வந்துடுச்சு, பட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது இங்கே. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது மக்களுக்கு வந்து அது என்ன பண்ணாங்க, அது இன்ட்யூட்டிவாக இருந்தது. ஓ இதுக்கு இதை ப்ரெஸ் பண்ணும், ஓ இதை கிளிக் பண்ணுமா, இதை கிளிக் பண்ணும், ஓரளவுக்கு ஈஸியாகவே இருந்தது. அண்ட் இட்ஸ் ஆல்சோ என்ஜாயபிள். ஸ்வைப் பண்ணாங்க, ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணாங்க, கிளிக் பண்ணாங்க, ரைட்? ஸோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணாங்க, அதெல்லாமே வந்து என்ஜாயபிளாக இருந்தது. அதே சமயத்தில் அவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனும் கம்மியாக இருந்துச்சு. பட்டன் ஃபோனை விட ஸ்மார்ட் ஃபோன் வந்து இட் வாஸ் ஈஸியர். அதே மாதிரி எல்லாமே அதிலே வந்துருச்சு, கேமரா வந்துருச்சு. ஸோ மக்கள் என்ஜாய் பண்ணாங்க அதில், கேமரா, சவுண்டு, புக்கு படிக்கணுன்னா அதிலே புக்ஸ் எல்லாம் படிச்சுக்கலாம், ஓகேவா? ஒரு நல்ல ஒரு லெசன் கற்றுக்கணுன்னா ஒரு வீடியோ போட்டு நம்ம என்ன செய்யலாம், கற்றுக்கலாம். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதில் இருந்துச்சு. ஸோ மக்களுக்கு ஈஸியாக இருந்தது, ஃப்ரஸ்ட்ரேஷன் கம்மியாக இருந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் இருந்தது, ரைட்? ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, 88% ஆஃப் ஆன்லைன் யூசர்ஸ் ஆர் லெஸ் லைக்லி டு ரிட்டர்ன் டு எ சைட் ஆஃப்டர் அ பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு கெட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு ஒரு சைட்டில் அப்படின்னா அந்த சைட்டுக்கு திரும்ப வரமாட்டாங்க. 88% ஆஃப் த பீப்புள் வந்து வரதே கிடையாது அதுக்கு, அந்த சைட்டுக்கு, புரியுதா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அதுலேருந்து என்ன தெரியுது? குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நல்லதாக இருக்கணும், ரைட்? ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தால் தான் மக்கள் என்ன செய்வாங்க, திரும்பவும் அந்த சைட்டுக்கு வருவாங்க, யூஸ் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ரைட்? அதை வந்து நம்ம அப்போ வந்து நம்ம வந்து பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். சைட்டுக்கு, உங்கள் சைட்டுக்கு வந்தால் தானே அவங்க ப்ராடக்டை வாங்க போகிறாங்க. சைட்டுக்கே வரலன்னா எப்படி ப்ராடக்டை வாங்குவாங்க, எப்படி ப்ராடக்டை பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, அடுத்தது வந்து வாட் ஆர் த கீ பிரின்சிபல்ஸ்? யூசர் சென்டர்ட் டிசைன். ஸோ இட் ஃபோக்கஸஸ் ஆன் யூசருடைய நீட்ஸ் அண்ட் கோல்ஸ். ஸோ கம்பெனியோடைய நீட்ஸ் அண்ட் கோல்ஸை ஃபோக்கஸ் பண்ணாது, மேனுஃபேக்சரருடைய நீட்ஸ் அண்ட் கோல்ஸை ஃபோக்கஸ் பண்ணாது, யூசருடைய நீட்ஸ் அண்ட் கோல்ஸை ஃபோக்கஸ் பண்ணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருளை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணால் எனக்கு ஈஸி. இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் பண்ணுறீங்க, வெப்சைட் பண்ணும்போது
சிஎஸ்எஸ், கலரிங்கு, அப்புறம் வந்து அனிமேஷன்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறது ஈஸியா, இல்லை கலரிங்கு சிஎஸ்எஸ்லாம் இல்லாமல் நீங்கள் வெப்சைட் பண்ணுறது ஈஸியா? அதெல்லாம் இருந்து பண்றது ஈஸி. நல்லா யோசிச்சு பாருங்க. அது இல்லாம பண்றது ஈஸி. இருந்து பண்றது கஷ்டம். பட் அதான் அட்ராக்ட் ஆகும் எல்லாருக்கும். எஸ், இருந்து பண்றது ஏன் கஷ்டம்? சிஎஸ்எஸ் ஏன்னா அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லைக் கோட் எழுதணும், நிறைய வேலை பார்க்கணும், டெஸ்ட் பண்ணணும். ஓகே, அதெல்லாம் இருக்கு. பட் அதெல்லாம் இல்லைன்னா நல்லது. ஆனா இல்லாம பண்ணா யூசருக்கு பிடிக்குமா? யூசரோட நீட்ஸ் அண்ட் கோல்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுமா? ஸோ நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும்? யூசருடைய நீட்ஸ் அண்ட் கோல்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இட்ஸ் கால்டு யூசர் சென்டர் டிசைன். இப்போ நீங்கள் நாளைக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க, ஒரு ஆப் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் எப்போவுமே என்ன சொல்லக்கூடாது, நான் இதை பண்ணியிருக்கேன், என்னுடைய ஆப்பு இந்த மாதிரி பண்ணும் அப்படி சொல்லக்கூடாது. அப்படி நம்ம சொல்லும்போது என்னாகும், இட் வில் பிகம் ஆப் சென்டர்டு, இல்லைன்னா கம்பெனி சென்டர்டு, பிஸ்னஸ் சென்டர்டு ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன சொல்லணும்? யூசர் சென்டர். சார் உங்களுக்கு இந்த ஆப் இந்த மாதிரிலாம் யூஸ் ஆகும், நீங்கள் ஆஸ் அ யூசர் இந்த மாதிரிலாம் நீங்கள் இதுலேருந்து பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிக்கலாம், நீங்கள் இந்த மாதிரிலாம் இதில் டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணலாம், இப்படி தான் சொல்லணும். ஸோ அதுதான் என்னது? யூசர் சென்டர்டு டிசைன். ரைட். அடுத்தது என்னன்னா கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சினா ஒரு சைட்டை பார்த்தா அவன் வந்து அவனுடைய சில பிராண்டிங் கலர்ஸ் வச்சிருப்பான், அந்த கலர்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பான். ப்ளூ கலர்னா அந்த ப்ளூ தீம் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பான். பார்த்துருக்கீங்களா? ஃபாண்ட்லையும் சரி, அல்லது அவன் போடுற பேனர்ஸ்ல சரி, இமேஜஸ்லையும் சரி, பட்டன்ஸ்ல எல்லா இடத்துலையும் என்ன பண்ணியிருப்பான்னா அந்த அதே கலர் மாதிரி, அதே மாதிரி பேட்டர்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பட்டன் வந்து ரவுண்டட் கார்னராக இருந்தால் அதே மாதிரி இருக்கும் எல்லா பட்டனும். ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் அ பிரின்சிபிள், ஒன் ஆஃப் த பிரின்சிபிள்ஸ், கீ பிரின்சிபிள்ஸ் ஆஃப் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் யூசர் சென்டர் டிசைன், அடுத்தது கன்சிஸ்டன்சி, அடுத்தது அக்சசபிலிட்டி. அக்சசபிலிட்டிங்கிறது எல்லா எபிலிட்டி உள்ள யூசர்ஸ்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்து காது கேட்காது, அப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் வெறும் ஆடியோவில் மட்டும் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அதை யூஸ் பண்ண முடியுமா? அப்ப என்ன செய்யணும்? அவங்களுக்கு விஷுவல்ல காட்டணும். வெரி குட். ஸோ விஷுவல்ல காமிக்கணும். ஸோ நீங்க வீடியோ மட்டும் நீங்க காமிச்சா போதாது, அதுல நீங்க கீழே வந்து என்ன செய்யணும்? அதுக்கு தான் இப்போ வீடியோவில் என்ன பண்றாங்க, கேப்ஷன் போடுறாங்க. கேப்ஷன் போட்டா என்ன ஆகும்? சில பேருக்கு காது கேட்க முடியாதவங்களுக்கு கூட என்ன செய்யலாம், ஓ இது மாதிரி சொல்றாரு போல இருக்குன்றதை நம்ம அவங்க தெரிஞ்சுப்பாங்க, பார்த்து படிச்சு புரிஞ்சுப்பாங்க. ரைட். ஸோ விஷுவலா அவங்களுக்கு காமிக்கும் போது they will know. அப்ப அக்சசபிலிட்டி இருக்கணும். ரைட். சில பேருக்கு வந்து பார்வை மங்கலா இருக்குது, அவங்களால சரியா பார்க்க முடியல, படிக்க முடியல. அப்ப அந்த நேரத்துல என்ன செய்யணும்? அவங்களுக்கு வந்து நம்ம ஆடியோ கொடுக்கணும். கரெக்ட். ஸோ அவங்க ஓ இதுதான் இருக்கு போல இருக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. ரைட். ஸோ அதே மாதிரி ஃபீட்பேக் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பிரின்சிபிள்ஸ். ஃபீட்பேக்னா இப்போ நம்ம ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறோம், சேவ்னு கிளிக் பண்ணுறோம், அது ஒன்றுமே பண்ணாமல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? அந்த சைட்டை விட்டு ஓடி போயிடும். சேவை கிளிக் பண்ணால் ஏதாவது நடக்கணும், ஓ சேவிங்னு சொல்லணும், இல்லை ஏதாவது ரொட்டேட் ஆகணும், இல்லை ஏதாவது பட்டன் டிசேபிள் ஆகணும், சேவ் ஆகிட்டு இருக்கு ப்ளீஸ் வெயிட்னு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸாவது வரணும். ஸோ இட் ஷுட் ப்ரொவைட் இம்மீடியட் அண்ட் கிளியர் ரெஸ்பான்சஸ். அதுதான் ஃபீட்பேக்குங்கிறது. ஸோ நீங்கள் மவுஸை வந்து இப்போ உங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்க, மவுஸை பிடிச்சி இப்படி மூவ் பண்ணுறோம். நம்ம இப்போ மவுஸ் பாயிண்டர் மூவ் ஆகுதா? இப்போ மவுஸ் பாயிண்டர் மூவ் ஆகலன்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடும். என்னடா இது மவுஸே மூவ் ஆக மாட்டேங்குது. மவுஸ் மூவ் ஆனால் தானே நம்ம போய் கிளிக் பண்ணுறதோ, ட்ராக் பண்ணுறதோ, ரைட் கிளிக் பண்ணுறதோ, லெஃப்ட் கிளிக் பண்ணுறதோ நம்ம பார்க்க முடியும். மவுஸே மூவ் ஆகலன்னா தட் இஸ் கால்டு ஃபீட்பேக். ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபீட்பேக் இருக்கணும். நான் கிளிக் பண்ணுறேன், மூவ் பண்ணுறேன், ட்ராக் பண்ணுறேன், டைப் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் போய் நேம் என்டர் பண்ண சொல்கிறாங்க, நீங்கள் டைப் பண்ணுறீங்க, ஒன்றுமே வரல, என்ன ஆகும்? நம்மளுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடும். தட் இஸ் கால்டு ஃபீட்பேக். ஃபீட்பேக் வேணும், என்டர் பண்ணால் ஃபீட்பேக் வரணும். ஆடியோ பட்டன் கிளிக் பண்ணால் ஆடியோ ப்ளே ஆகணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் லோட் ஆகணும். அட்லீஸ்ட் லோடிங்னாவது காமிக்கணும், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னா. ஸோ தட் இஸ் கால்டு ஃபீட்பேக். ப்ரொவைட் இமீடியட் அண்ட் கிளியர் ரெஸ்பான்சஸ் டு யூசர்ஸ் ஆக்ஷன். அது இருக்கணும். அடுத்தது முக்கியமானது, இட் ஷுட் பி சிம்பிள்.
ஓகே, இன்டர்ஃபேஸ் வந்து க்ளீனாக இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கணும். ரொம்ப கச்சாமச்சான்னு ஒரு சைட் இருந்துச்சுன்னா டெக்ஸ்டாக குவிஞ்சிருந்ததுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? என்னடா அது ஒரே டெக்ஸ்டாக இருக்குன்றோம். சிம்பிளாக இருந்தால் இப்போ கூகுள்லாம் பார்த்தோன்னா எவ்வளோ சிம்பிளாக இருக்கும். ஒரே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் தான். ஒரு google.comல போனால் ஒரே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 10 ரிசல்ட் தான் வரும். அதுக்கப்புறம் அடுத்த 10 அடுத்தது எல்லாத்தையும் ஒரே மாதிரி கச்சப்பச்சான்னு ஒரே இதில் இருக்காது. இப்போ வர நிறைய சைட்ஸ்லாம் பார்த்தோன்னா ஃபாண்ட் எல்லாம் நல்லா பெருசாக போட்டு 4 மெனு மேலே போட்டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சைட்டு டிசைன் பண்ணுறாங்களா இல்லையா? ஸோ மினிமலிஸ்டிக் டிசைன் பிரின்சிபிள்ஸ் நிறைய எவால்வ் ஆக யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க அதில் இன்கார்பரேட் பண்ணுறாங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அந்த டிசைன் பிரின்சிபிள்ஸ் எல்லாம் இன்கார்பரேட் பண்ணி க்ளீனான ஒரு இன்டர்ஃபேஸை கொண்டு வராங்க. க்ளீனாகவும் சிம்பிளாகவும் மக்களுக்கு ஈஸியாக யூஸ் ஆகிற மாதிரி, புரிகிற மாதிரி. ஓ, இதை கிளிக் பண்ணும் போல இருக்கு, ஓ இதை ட்ராக் பண்ணும் போல இருக்கு, ஓ இங்கே ஆரோ கிளிக் போட்டிருக்கேன், அப்போ அந்த பக்கம் ஏதோ இருக்குது, அதை கிளிக் பண்ணி போய் பார்ப்போம். டேப்னா ஓ டேப் ஹைலைட் ஆகுது, ஹைலைட் ஆன டேப் மட்டும் வேற கலர்ல காமிக்குது, மற்ற ஹைலைட் ஆகாத டேப்ஸ் மற்ற கலர்ல இருக்கு. அப்போ என்ன செய்வோம்? ஓ இது வந்து இதுதான் ஆக்டிவ், புரியுதா? ஒரு ப்ரௌசர்ல வந்து ஹைலைட் ஆகி காமிக்கும். கரெக்ட், ரைட்டா? ஸோ இதெல்லாமே வந்து முக்கியமான பிரின்சிபல்ஸ். ஓகே, நவ் வி கம் டு த வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் ஆஃப் யூஎக்ஸ். ஸோ வாட் இஸ் த யூஎக்ஸ் ப்ராசஸ்? அதில் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அதை வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தோன்னா 5 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூசர் ரிசர்ச், யூசர் இன்டர்வியூஸ். அதாவது அவங்க யூசர் எதை விரும்புகிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதுதான் யூசர் இன்டர்வியூஸுங்கிறது. ஓகே, வாட் த யூசர் வாண்ட்ஸ். ஸோ வித்தவுட் knowing what the user wants, how will you design a product? Right? நீங்க உங்க மனசுல உங்க தேவைக்காக வச்சு ஒரு விஷயத்தை பண்ணீங்க, ஒரு ப்ராடக்டை பண்ணீங்கன்னா உங்களை மாதிரியே யோசிக்கிற மக்கள் வேணா அதுல வந்து சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் வெதர்ல நல்லா குளிருதுன்னு வச்சுப்போம். ஸோ அவர் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெட்ஷீட்டை தயாரிக்கிறாரு, ஒரு ஷாலை வந்து தயாரிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் மாதிரி குளிரக்கூடிய மக்களுக்கு அந்த ஷால் யூஸ் ஆகும். சில பேர் வந்து என்ன அந்த டெம்பரேச்சர்ல அவங்களுக்கு குளிராது, அப்போ அவங்களுக்கு அந்த ஷால் யூஸ் ஆகாது. ரைட்? சில பேருக்கு ரொம்ப குளிரும், அப்போ அந்த ஷால் பத்தாம போகும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஹவு டு ஃபைண்ட் அவுட் the design of a shawl that will suit for many people, not all people. எல்லாருக்கும் சூட் ஆகும் நம்ம சொல்ல முடியாது, அட்லீஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். அப்போ யூசர் இன்டர்வியூ எடுக்கணும், யூஸ் சர்வே எடுக்கணும், டேட்டா கலெக்ட் பண்ணணும். ரைட்? எவ்வளோ பெருசாக இருக்கணும் அந்த ஷாலு, எவ்வளோ திக்னஸ் இருக்கணும், எந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணணும், இதெல்லாமே நம்ம பார்க்கணும். அதுக்கு தான் என்ன செய்யணும்? நம்ம யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் யூசர் இன்டர்வியூஸ் எடுக்கணும். யூசர்கிட்ட போய் கேட்கணும், உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் ப்ராடக்ட்டு, ஓகேவா? ஸோ எந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு வெப்சைட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு மெனு எங்கே இருக்கணும்? மேலே இருந்தால் ஈஸியாக, சைடில் இருந்தால் ஈஸியாக, கீழே இருந்தால் ஈஸியாக? அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு மேலே இருந்தால் தான் ஈஸியாக இருக்குது, சில பேர் சொல்லுவாங்க லெஃப்ட்டில் இருந்தால் நல்லா இருக்கும், சில பேர் ரைட்டில். அப்போ அதில் மோஸ்ட் ஒப்பீனியன் எது வருது, ஆப்டிமமாக என்ன வருது? அதுக்கு வந்து என்ன டேட்டா கலெக்ஷன், அனாலிசிஸ், சர்வே எல்லாம் தேவைப்படும். புரியுதா? சர்வே தேவைப்படும். ஸோ இதெல்லாமே வந்து பண்ணணும். இதெல்லாமே அது எதில் வருது? ரிசர்ச் ப்ராசஸ். ஓகே, ஸோ ரிசர்ச் பண்ணாதான் இதெல்லாம் நம்ம பண்ண முடியும். அடுத்தது வந்து டிஃபைன் ஸ்டேஜ். டிஃபைன் ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம்? பர்சனா அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, பர்சனா மீன்ஸ் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூசர்ஸ் தட் ஆர் யூசிங் த சேம் ப்ராடக்ட். ஓகே, பர்சனாஸ். இப்போ வந்து ஒரு காஃபி கப் இருக்குது அப்படின்னா அந்த காஃபி கப்பை சின்ன பசங்களும் யூஸ் பண்ணுவாங்க, பெரிய ஆளுங்களும் யூஸ் பண்ணுவாங்க, வயசானவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ அந்த காஃபி கப்பை வீட்லேயும் யூஸ் பண்ணுவாங்க, ஆஃபீஸ்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. அதே காஃபி கப்பை ட்ராவல்லையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சின்ன பசங்க யூஸ் பண்ணால் பர்சனா வந்து சைல்டு, இல்லை வந்து ஒரு பாய் இல்லை கேர்ளு. பெரியவங்க யூஸ் பண்ணால் ஒரு அடல்ட்டு, ரொம்ப வயசானவங்க யூஸ் பண்ணால் எல்டர் பீப்புள். ஓகே, ஸோ இதெல்லாமே என்னது? பர்சனாஸ். புரியுதா? இதெல்லாமே வந்து பர்சனாஸ். புரியுதா?
ஓகே, யூசர் ஜேர்னிங்கிறது என்ன அப்படின்னா, யூசர் ஜேர்னினா எந்த மாதிரியான வேலை அந்த யூசர் அந்த ப்ராடக்டை யூஸ் பண்றாரு. ஒவ்வொரு யூசரும் ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன பசங்க வந்து கப்பை எப்படி வைப்பாங்க, டேபிள்ல டப்புன்னு வைப்பாங்க. ஓகே, அதே மாதிரி நீங்க வெப்சைட் நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. படிச்சவன் படிக்காதவன் தெரிஞ்சவன் தெரியாதவன் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ரைட், அவங்களுடைய பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து சீக்கிரமாவே டக் டக்குன்னு முடிச்சிருவாங்க. சில பேர் வந்து ஒரு பட்டனை கிளிக் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க, அடுத்தது வேற எங்கேயாவது கிளிக் பண்ணுவாங்க. ஸோ எல்லா பர்சனாக்கும் எல்லா யூசர் ஜேர்னி 4 பட்டன் இருக்குன்னா 4 பட்டனையும் எல்லாரும் ஒரே மாதிரி ஃப்ளோல கிளிக் பண்ண மாட்டாங்க. 4 செக்ஷன் ஒரு வெப்சைட்ல இருக்குன்னா 4 செக்ஷனையும் வெப்சைட் யூசர்ஸ் வந்து ஒரே ஆர்டர்ல பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. ஒருத்தர் வந்து கீழே உள்ள செக்ஷனை ஃபர்ஸ்ட் பார்ப்பாரு, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் உள்ள செக்ஷனை பார்ப்பார், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா மேலே உள்ளதுலேருந்து ஆரம்பிப்பார், இன்னொருத்தர் சென்டரில் ஃபர்ஸ்ட் சென்டரில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அங்கேருந்து ஆரம்பிப்பார். ஸோ அதில் வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி எல்லா பர்சனாஸ்க்கும் என்னெல்லாம் யூசர் ஜேர்னி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து, ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் ஜேர்னின்ற நம்ம எப்படி இப்போ சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சைட்டுக்கு போகிறாருன்னா யூசர் என்ன பண்ணுவார், சைன் அப் பண்ணுவார். சைன் அப் பண்ண பிறகு என்ன பண்ணுவார், லாகின் பண்ணுவார். லாகின் பண்ண பிறகு என்ன பண்ணுவார், அவர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் செக்ஷனை கிளிக் பண்ணுவார், அதில் உள்ள சப்செக்ஷன்ஸ் எதையாவது ஒன்று கிளிக் பண்ணுவார், அதுக்கப்புறம் இன்னொரு அடுத்த பேஜுக்கு போவார். ஸோ இதெல்லாம் என்னது, யூசர் ஜேர்னி. ஒரு காமன் யூசர் இதே மாதிரி லாகின் பண்ணால் அவருடைய யூசர் ஜேர்னி என்ன, ஒரு சூப்பர் யூசர் ஒரு அட்மின் அதுலேயே வந்து இப்போ நம்ம பார்க்குறோம் ப்ரோ வெர்ஷன் அப்படிங்கிறாங்க, ப்ரீமியம் வெர்ஷன் அப்படிங்கிறாங்க, லைஃப் டைம் வெர்ஷன் அப்படிங்கிறாங்க. ப்ரைஸிங்கில் பார்த்தோன்னா இருக்கா இல்லையா? ஸோ ப்ரோ வெர்ஷன்னா சர்டன் ஃபீச்சர்ஸ் வில் பி அவைலபிள், சர்டன் ஃபீச்சர்ஸ் வில் நாட் பி அவைலபிள். அது மாதிரி ப்ரீமியம் வெர்ஷனில் சர்டன் மோர் ஃபீச்சர்ஸ் வில் பி அவைலபிள், லைஃப் டைமில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வில் பி அவைலபிள். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் யூசர் ஜேர்னிங்கிறது மாறுபடும். எஸ் ஆர் நோ? புரியுதா? சரி, அடுத்தது என்னன்னா டிசைன். டிசைனில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ரிசர்ச் பண்ணியாச்சு, பர்சனாஸ் அண்ட் யூசர் ஜேர்னி பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டிசைன் பண்ண போகிறோம். டிசைனில் தான் என்னது, ஒயர் ஃப்ரேம்ஸ். ஃபஸ்ட்டு ஒயர் ஃப்ரேம். ஒயர் ஃப்ரேம்னா என்ன, ஜஸ்ட் கையில் வரையறோம் இல்லையா டிராயிங்கு, அதுதான் ஒயர் ஃப்ரேம்ங்கிறது. புரிஞ்சுதா? இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு கேப் டிசைன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஒரு கேப், ஓகே, நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸுக்காக ஒரு விளையாட்டுக்காக கேப் டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கேப் எப்படி இருக்கணும், ஒரு படம் வரைகிறீங்க, சிம்பிளாக ஒரு பென்சில் எடுத்து ஒரு நோட்டில் எடுத்து ஒரு ஒயிட் ஷீட்டில் வரைகிறீங்க, அதுதான் ஒயர் ஃப்ரேம் டயக்ராம். ஓகே, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா ப்ரோட்டோடைப். ப்ரோட்டோடைப்பில் என்ன ஆகும்னா அந்த ஒயர் ஃப்ரேமுக்கு இன்னும் கொஞ்சம் மீனிங் கொடுப்பீங்க. ஓகே, இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி கலரில் இருக்கும், ஓகே, எல்லாமே நீங்கள் சொல்லுவீங்க. அதுதான் ப்ரோட்டோடைப். அடுத்தது அதோட இன்டர்ஃபேஸ் டிசைன். இன்டர்ஃபேஸ் டிசைன்னா அதை வந்து எப்படி பிடிப்பாங்க, ஓகே, எங்கே எப்படி வந்து அதை ஸ்டோர் பண்ணுவாங்க, மாட்டுவாங்க, ஓகே, இதெல்லாமே வந்து இன்டர்ஃபேஸ் டிசைன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெப்சைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, வெப்சைட்டில் மேலே மெனு எங்கே வரும், மேலே டைட்டில் எங்கே வரும், ஐகான் எங்கே வரும், இங்கே வந்து அபவுட்டஸ்ஸு, இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் வரும், பக்கத்தில் டெக்ஸ்ட் வரும், கீழே வந்து ஃபூட்டர் வரும். இந்த மாதிரிலாம் ஒரு டிசைன் போடுறது தான் என்னது, ஒயர் ஃப்ரேம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இந்த யூஎக்ஸ் கோர்ஸில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்ப்போம். பட் இதெல்லாம் என்னென்னா இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் இதெல்லாம், ஓகேவா? ஸோ இதெல்லாம் இதுலேயே உனக்கு சிலது புரியும், புரியாது, புரியலைனாலும் கோர்ஸில் வரும்போது நமக்கு நல்லா புரியும். புரியுதா? நம்ம வந்து கோர்ஸ் இன்சைட் நம்ம போகும்போது டீட்டெயில்டாக இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக போகும்போது நமக்கு என்ன செய்யும், இது எல்லாமே இந்த ப்ராசஸ் எல்லாமே நமக்கு என்ன செய்யும், நமக்கு நல்லா புரியும். ஓகே, ஸோ இப்போ ஏதாவது புரியல அப்படின்னா ஒன்றும் யோசிக்க தேவையில்லை, என்னடா இது ஒரு மாதிரியா இருக்க, புரியறதுக்கு கஷ்டமா இருக்கேன்னு ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை. ஓகே, ஸோ நமக்கு வந்து அது புரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கோர்ஸ் உள்ள போய் நம்ம ஒரு ஸ்டெப்பாக நம்ம பண்ணும்போது நமக்கு எல்லாமே புரியும். ரைட், சரி, டிசைன் பண்ணியாச்சு. இப்போ டிசைன் பண்ணது ஓகேவா இல்லையா, எப்படி என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு கேப் டிசைன் பண்ணிட்டீங்க, அதை என்ன செய்யணும், அதை எப்படி டெஸ்ட் பண்ணணும் இல்லையா, ஒரு போய் போட்டு பார்க்கணும், ஒழுங்கா ஃபிட் ஆகுதா, இல்லை லூஸாக இருக்கா, இல்லை டைட்டாக இருக்கா, ரைட், இல்லை ஃபஸ்ட்டு போடும்போது டைட்டாக இருக்கு, அப்புறம் மேலே வந்து நிறைய கேப் இருக்கா, அதெல்லாம் பார்க்கணும். கரெக்டா? ஸோ அது எல்லாமே இருக்குது. அது மாதிரி அது ஒன்ஸ் அது முடிஞ்சிச்சுன்னா அதோட ஸ்டாப் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூஎக்ஸ் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். யூஎக்ஸ் இஸ் அ
கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ யூ ஹேவ் டு ஐட்ரேட் அகைன் அண்ட் அகைன். இப்போ போட்டாச்சா, ஓகே இதில் என்ன பிரச்சனை இருக்கா உங்களுக்கு, யூசர்கிட்ட போய் கேட்கணும், அந்த கேப் டிசைன் பண்ணியிருக்கேன், இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா. இப்போ நீங்கள் வெப்சைட் டிசைன் பண்ணுறீங்க, வெப்சைட் டிசைன் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, யூசர்கிட்ட போய் கேட்கணும், இந்த ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் வெப்சைட், இல்லைங்க இது எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, இல்லை இந்த பட்டனை இங்கே இருக்கிறதோட மேலே இருந்தால் எனக்கு ஈஸி, ஏன்னா இந்த ப்ராசஸ் முடித்தோடனே நான் இந்த ப்ராசஸ்க்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணுவேன், அப்போ எனக்கு ஈஸியாக இருக்கும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து அகைன் யூ ஹேவ் டு ரிஃபைன் த ப்ராடக்ட் பேஸ்ட் ஆன் த ஃபீட்பேக். கஸ்டமருடைய ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும், யூ ஹேவ் டு ரிஃபைன். இதுதான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் உடைய ஓவரால் ப்ராசஸ். புரிஞ்சுதா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூஎக்ஸ் வேற, யூஐங்கிறது வேற. யூஎக்ஸ்ங்கிறது யூசர் எக்ஸ்பீரியன்ஸு, அதில் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் யூசர் நீட்ஸை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ரைட், ஒரு நேவிகேஷன் ஃப்ளோ எப்படி இருக்கு, இன்டராக்ஷன் எப்படி இருக்கு, எந்த ஸ்க்ரீன் ஃபர்ஸ்ட் வரணும், எந்த ஸ்க்ரீன் நெக்ஸ்ட் வரணும், எதை கிளிக் பண்ணா என்ன ஆகணும், இதெல்லாம் டிசைன் பண்றது என்னது, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன். எஸ்தெட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, எந்த கலரு, என்ன மாதிரி பட்டன் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணணும், ஓகே, என்ன மாதிரி அனிமேஷன் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் என்னது, யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகே, டைப்போகிராஃபிங்கிறது ஃபாண்ட்ஸ் யூசேஜ், ஸ்டைலிங் பட்டன் எந்த கலர்ல இருக்கணும், அது என்ன எப்படி இருக்கணும், அது அமுங்கின மாதிரி இருக்கணுமா, மேல ரைஸ் ஆன மாதிரி இருக்கணுமா, இல்ல கார்னர்ஸ் வந்து ரவுண்டடா இருக்கணுமா, ஷார்ப்பா இருக்கணுமா, ஷேடோ இருக்கணுமா, ஷேடோ வேண்டாமா, இதெல்லாமே என்னது, யூசர் இன்டர்ஃபேஸ். வெரி குட். ஸோ இது வந்து யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ அனாலஜி என்ன சொல்றாங்க, யூஎக்ஸ்ங்கிறது ஒரு ஹவுஸோடைய ப்ளூ பிரிண்ட்னு எடுத்துட்டீங்கன்னா யூஐ இஸ் த இன்டீரியர் டிசைன். புரிஞ்சுதா? இன்டீரியர் டிசைன் என்ன பெயிண்ட் அடிக்கணும், ஒரு வீட்டுக்கு என்ன பெயிண்ட் அடிக்கணும், என்ன டைல்ஸ் போடணும், ரூஃப் எப்படி இருக்கணும், ஃபால் சீலிங் வேணுமா வேணாமா, ஓகே, லைட் எங்கே மாட்டணும், என்ன கலர் இருக்கணும், எந்த மாதிரி ஷான்லியர் போடணும், இது எல்லாமே என்னது, இன்டீரியர் டிசைன். வேறஸ் என்ன ரூமு எவ்வளோ பெருசு இருக்கணும், எங்கே என்ட்ரன்ஸ் இருக்கணும், எங்கே வந்து எக்ஸிட் இருக்கணும், எங்கே வந்து போர்ட்டிகோ இருக்கணும், இது எல்லாமே பார்க்கிங் எப்படி இருக்கணும், இதெல்லாமே டிசைன் பண்ணுறது என்னது, யூசர் இன்டர்ஃபேஸ். யூசர் இன்டர்ஃபேஸ்ன்றது என்னது, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எங்கே எது வேணும்னு சொல்கிறது வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், இது வந்து யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது இப்போ நம்ம டூல்ஸ்க்கு போகிறோம். டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இன் யூஎக்ஸ். இப்போ வந்து ரிசர்ச், நம்ம இதில் என்னெல்லாம் பண்ணுறோம், ரிசர்ச் பண்ணுறோம், வேறு என்ன பண்ணுறோம், டிஃபைன் பண்ணுறோம், டிசைன் பண்ணுறோம், டெஸ்ட் பண்ணுறோம், ஐட்ரேட் பண்ணுறோம். ரைட்? இப்போ ரிசர்ச் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டூல்ஸ் இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் அதில் என்ன இருக்குது, ரிசர்ச்சில் யூசர் இன்டர்வியூஸ், சர்வேஸ்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம கூகுள் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணலாம். கூகுள் ஃபார்ம்ஸ், சர்வே மங்கின்னு ஒரு சைட் இருக்குது, அதிலலாம் நம்ம போனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம், சர்வேஸ்க்கு இதை யூஸ் பண்ணலாம். யூசர்கிட்ட இருந்து நம்ம ஒப்பீனியன் வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், இந்த மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். இன்னும் ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குது, மேஜராக யூஸ் பண்ணுற டூல்ஸ் இது. ஓகே, அடுத்தது ஒயர் ஃப்ரேமிங். ஒயர் ஃப்ரேமிங் போர்ஷன் இருக்குல்ல, நம்ம இப்போ இங்கே பார்த்தோமே டிசைனில், ரைட்? டிசைனில் வந்து அதுக்கு வந்து என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், ஃபிக்மா, அடோப் எக்ஸ்டி, அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அடுத்தது ப்ரோட்டோடைப்பிங்க்குமே என்ன யூஸ் பண்ணலாம், ஃபிக்மாலாம் யூஸ் பண்ணலாம். ரைட்? அடுத்தது டெஸ்டிங்க்கு யூசபிலிட்டி ஹப், மேஸ், இந்த மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ டூல்ஸ் வந்து எப்போவுமே லாஸ்ட் தான். டூல்ஸ் வந்து நம்ம முதல்ல ப்ரைமாக நம்ம வந்து எடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அதோட பிரின்சிபிள்ஸை லேர்ன் பண்ணணும். எப்படி நம்ம அதை பண்ண போகிறோம், வாட் ஆர் த ஃபண்டமெண்டல்ஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன, எப்படி அதை டிசைன் பண்ணுறது, இந்த ஸ்டெப்ஸில் எல்லாம் தரவாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும், டூல்ஸுக்கு போகணும். புரியுதா? ஸோ யூஎஸ் ஒரு கேரியராக எடுத்தால் என்ன அட்வான்டேஜ், சில பேருக்கு கோடிங் பிடிக்காது இல்லையா? ஸோ ஐடியில் நான் எனக்கு ஒரு கெரியர் வேணும், ஆனால் எனக்கு கோடிங் பிடிக்காது அப்படின்னா பெஸ்ட்டு கெரியர் என்னது, யூஎக்ஸ் டிசைனர். ஓகே, நோ கோடிங். ரைட்டா? ஸோ எனக்கு ஐடியில் வேணும், எனக்கு கோடிங் பிடிக்காது, இல்லை வந்து எனக்கு வந்து டிசைன் பிடிக்கும், நான் ஐடியில் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு யூஎக்ஸ் ஆஸ் அ கெரியர் நம்ம சூஸ் பண்ணலாம். புரியுதா? ரைட்.
அடுத்தது வாட் ஆர் த ரோல்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ். ரோல் வந்து நம்ம ரிசர்ச் ஃபேஸ் பார்த்தோம் இல்லையா, யூஎக்ஸ் ரிசர்ச்சராக போகலாம், அல்லது யூஎக்ஸ் டிசைனராக போகலாம், அல்லது இன்ட்ராக்ஷன் டிசைனராக போகலாம், விஷுவல் டிசைனராக போகலாம், ஓகே, இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்டாக போகலாம். இது மாதிரி இன்னும் நிறைய ரோல்ஸ் இருக்குது யூஎக்ஸ் டிசைனில். 4 ரோல் தான் கொடுத்துருக்கோம், பட் இதில் வந்து ஏகப்பட்ட ரோல்ஸ் இருக்குது, ரைட். ஸோ இதில் மெயினான ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம யூஎக்ஸ் டிசைனில் யார் சென்டர்டாக இருக்கும், நம்ம கஸ்டமர் சென்டர்டா, யூசர் சென்டர்டா, இல்லை பிஸ்னஸ் சென்டர்டா இருக்குமா? யூசர் சென்டர்ட். யூசர் சென்டர்டா இருக்கும். யூசர் சென்டர்டா இருக்கும்போது நமக்கு வந்து யூசரை புரிஞ்சிக்கக்கூடிய மனசு இருக்கணும், அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கக்கூடிய பொறுமை இருக்கணும். அவங்களுக்கு தான் இந்த யூஎக்ஸ் கேரியர் சூட் ஆகும். புரியுதா? யூசர் சைக்காலஜி தெரிஞ்சிருக்கணும், கிரியேட்டிவிட்டி இருக்கணும். இப்போ யூசர் சொல்லுவாங்க எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஓ அப்போ இந்த மாதிரி சொல்யூஷன் கொடுக்கலாங்க, இந்த பட்டனுக்கு பதிலாக இங்கே வந்து நான் என்ன வச்சுக்கிறேன், உங்களுக்கு ஆப்ஷன் பட்டன் கொடுத்துருக்கேன். ஸோ 2 ஆப்ஷனில் கொடுக்குறேன், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க, இது நல்லா இருக்குது சொல்யூஷன் அப்படின்வாங்க. ஸோ கிரியேட்டிவிட்டி இருக்கணும், அவங்களுடைய ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குற அந்த எம்பத்தியும் கிரியேட்டிவிட்டியும் இருக்கணும். அதே சமயத்தில் டிசைன் டூல்ஸை பற்றி நாலேஜும் இருக்கணும், ரைட். ஏன்னா நீங்கள் ஒன்று யோசிச்சுட்டு அதை டிசைன் பண்ண முடியலன்னா தட்ஸ் நாட் பாசிபிள் இல்லையா. அடுத்தது கண்டினியூஸ் கம்யூனிகேஷன் இருக்கணும். கண்டினியூஸாக அவங்கள்ட்ட யூசர் இருப்பாங்க, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. யூசர் ஒன்று கேட்பாங்க, அது பண்ணுறதுக்கு 6 மாதம் ஆகும். ஆனால் இங்கே யாரும் பணம் போட ஆள் இருக்க மாட்டாங்க. அப்போ யூசர் கிட்ட போய் திரும்ப பேசணும், இல்லைங்க நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், அது வந்து இது கொஞ்சம் இந்த டிசைனை கொஞ்சம் மாற்றிக்கலாமா, அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணணும். எப்படி அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஈஸியாக யூசபிலிட்டி, யூஸ்ஃபுல்னஸ், என்ஜாயபிலிட்டி 3 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து பேக் அண்ட் ஃபோர்த் கம்யூனிகேட் பண்ணி யூஎக்ஸ் டிசைனர் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் த டோட்டல் டிசைன் ஆஃப் த ப்ராடக்ட். யூஎக்ஸ் ஒன்ஸ் டிசைன் ஆன பிறகு தான் அது என்ன செய்யும், ப்ரொடக்ஷனுக்கே போகும் அந்த டிசைன். ஓகே, அந்த யூஎக்ஸ் டிசைன் அப்ரூவ் ஆன பிறகு தான் ப்ரொடக்ஷனுக்கு போகணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா பெரிய ப்ராப்ளம் ஆகும். யூஎக்ஸ் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட்டு மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒன்று கஸ்டமருக்கு பிடிக்காது, செலவு அதிகமாகும், ரிஜெக்ட் ஆகும், டெஸ்டிங்கில் ஃபெயில் ஆகும், ரைட். நமக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி டிசைனருக்கு பிடிச்சிருக்குன்னு ஒன்று வச்சிருப்பாரு, அப்புறம் யூசர் சொல்லுவா எனக்கு இது வேணவே வேணான்வாரு, ஓகே எனக்கு இது பிடிக்கலன்னுவாரு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும். ஓகேவா, நாங்கள் ஒரு வெப்சைட் பண்ணோம், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் படாத பாடுபட்டோம் அதில். ஓகேவா, ஒரு டிசைன் கொடுத்தா இல்லைங்க எனக்கு வேற மாதிரி கொடுங்க, சரி வேற டிசைன் கொடுத்தா இல்லைங்க எனக்கு இந்த மெனு இந்த மாதிரி வைங்க, எனக்கு இந்த மாதிரி அனிமேஷன் வேணும், ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருக்காங்க, மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ பெஸ்ட்டு வந்து என்ன, யூஎக்ஸ் டிசைனை ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சுட்டு அப்ரூவல் வாங்கிக்கணும் கிளைண்ட்ல. எப்பா இப்படி தான் இருக்கும் உங்கள் சைட்டு, ஏதாவது சேஞ்சுனா இப்போ டிசைன் ஸ்டேஜில் சொல்லிடுங்க, நான் மேனுஃபேக்சரிங் டெவலப்மெண்ட், இப்போ நம்ம ஐடி தானே பார்த்துட்டு இருக்கோம், டெவலப்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு சொல்லிடுங்கன்றதை சொல்லிடணும். Okay, so communication and collaboration is very very important, right. So இதுதான் யூஎக்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு வந்து உனக்கு யூஎக்ஸை பற்றி ஒரு ஐடியா வந்திருக்கும் இல்லையா. கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது யூஎக்ஸ்னா என்னன்னு தெரியலன்னு சொன்னேன், ரைட். இப்போ யார் யூஎக்ஸை பற்றி கேட்டாலும் யூ கேன் கிவ் அ 1 hour லெக்சர், எஸ் ஆர் நோ? என்ன கரெக்டா இல்லையா? You can give a 1 hour lecture, right? Definitely. You can talk to your friends about UX. என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத you can talk, right? சரி, இதை பற்றி நீங்கள் பாருங்கள், ரெஃபர் பண்ணி பாருங்கள், சைட்லலாம் போய் பாருங்கள் யூஎக்ஸ்னா என்ன, எப்படி இருக்குது என்னன்னு பாருங்கள். தென் யூ வில் கம் டு an idea. We will move on இந்த UX. இப்போ நம்ம ஆல்ரெடி HTML பார்த்துருக்கோம், CSS பார்த்துருக்கோம், JavaScript பார்த்துருக்கோம், எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ யூ நோ, அண்ட் ஆல்சோ பூட்ஸ்ட்ராப் இது மாதிரி இதெல்லாமே பார்த்துருக்கோம் நம்ம இல்லையா. ஸ்டைல் ஷீட் ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் பார்த்துருக்கோம், ரைட். ஸோ இப்போ யூ ஆர் ரெடி டு டெவலப் அ வெப்சைட், எஸ் ஆர் நோ? யூ ஆர் ரெடி, கரெக்ட். டு யூ ஹேவ் த கான்ஃபிடன்ஸ்? எஸ். ஸோ இப்போ நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா இதுதான் தேவைப்படுது, யூஎக்ஸ் டிசைன் தான் தேவைப்படுது. ஸோ பிஃபோர் யூ ஸ்டார்ட் டெவலப்பிங் த வெப்சைட், ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு டூ த யூஎக்ஸ் டிசைனிங். தென் ஒன்லி நீங்கள் போய் விஷுவல் ஸ்டுடியோ கோடே ஓப்பன் பண்ணணும். அது வரைக்கும் விஷுவல் ஸ்டுடியோ கோடே தொடக்கூடாது. ஃபர்ஸ்ட் டிசைன் தான். பேப்பர் பென்சில் ஃபிக்மா இல்லைனா அடோப் XD. இப்போ ஃபிக்மா தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லெட் அஸ் ஆல்சோ யூஸ் ஃபிக்மா.
ஓகேவா? ஃபிக்மால எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஓகேப்பா இந்த அப்ளிகேஷன் இப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி யூசர்கிட்ட காமிச்ச பிறகு தான் நம்ம என்ன செய்யணும், விஷுவல் ஸ்டுடியோ கோடே ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் நம்ம கோட் அடிக்கவே ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் என்ன செய்யணும், வி ஷுட் நாட் டச் விஷுவல் ஸ்டுடியோ கோட். டிசைன்லேயே தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். டிசைனில் எவ்வளோ மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கோடிங் டைம் குறையும், டெஸ்டிங் டைம் குறையும், ரீவொர்க்கு குறையும், காஸ்ட் குறையும், யூசர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் ஆகிற சான்சஸ் குறையும், யூஏடி ஈஸியாக பாஸ் ஆகும், யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் ஈஸியாக பாஸ் ஆகும், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லா பில்ட் ஆகும். ரைட், இது எல்லாமே அதில் தான் இருக்குது. ஸோ யூஎக்ஸ் ஹாஸ் டு பி டன் ப்ராப்பர்லி. ரைட், ஓகே. ஸோ எனி கொஸ்டின்ஸ்? So you are confident about UX design? So we will proceed with the next topics in user experience. Okay ma, take care. Okay, Okay. bye. Bye sir.